நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் 2 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சென்னையில் மாநில அளவிலான கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய 2 கோரிக்கைகள் என்னவென்றால், தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தி வரும் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் காப்பீட்டு நிறுவனங்கள் செய்யக்கூடிய பகல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய முறைகேடுகளின் மீது விசாரணை நடத்தி அவர்கள் மீது, அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும், புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணை 160 படி தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சையை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று 2024-25 நிதியாண்டு முதல் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய ஊதியத்தில் இருந்து மாதந்தோறும் வருமான வரி என்கிற பெயரில் தானாகவே IFHRMS முறையில் பிடித்தம் செய்யக்கூடிய முறையானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு தவறான நடைமுறை. வேறு எந்த மாநிலத்திலும் இது போன்ற நடைமுறை இல்லை. மத்திய அரசு ஊழியர்களிடமும் இது போன்ற நடைமுறை கிடையாது. வருமான வரியை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவர்களாகவே எவ்வளவு பிடித்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த தொகையை ஏற்கனவே பிடித்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் தானாகவே அதிகபட்சமாக வருமான வரி பிடித்தம் செய்யக்கூடிய ஒரு அநியாய வரியாக பிடித்தம் செய்யக்கூடிய நிலை என்பது இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த முறையை கைவிட வேண்டும் என்று எங்களுடைய தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இந்த 2 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இன்றைக்கு இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும். அரசாணைப்படி புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். அரசாணைக்கு முரணாக செயல்படக்கூடிய காப்பீட்டு நிறுவனங்கள் அதன் மீது உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும். ஏன்னா அரசாணை 160 படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின்படி அவர்கள் அல்லது அவர்களுடைய குடும்பத்தார் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றால் 4 ஆண்டுகள்ல அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு வழங்க வேண்டும். சில குறிப்பிட்ட நோய்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை வழங்க வேண்டும். ஆனால் கடந்த 3 ஆண்டு காலமாக காப்பீட்டு நிறுவனங்கள் மிக குறைவான தொகையை அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். உதாரணமாக ஒரு 5 லட்சம் ரூபாயை மருத்துவமனையிலே சிகிச்சை செலவாக வந்தால் இவர்கள் ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் என்று ஏதோ அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பிச்சை போடுவதை போல போட்டுக் கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இதில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை தமிழ்நாடு அரசு விரிவாக விசாரணை நடத்தி காப்பீட்டு நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த திட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்பது 2008ஆம் ஆண்டிலே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய நலன் கருதி கொண்டு வரப்பட்டது. மிக அருமையான திட்டம். ஆனால் அந்த திட்டத்தை நீர்த்து போக செய்து அதனுடைய பயன்கள் யார் பயனாளிகளுக்கு கிடைக்காமல் செய்யக்கூடிய பணியை இன்றைக்கு காப்பீட்டு நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தமிழ்நாடு அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். உண்மையான பயனாளிகளுக்கு அதனுடைய பலன் கிடைக்கக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வோம். அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் பறந்து வெறுத்து போச்சு. பேச்சுவார்த்தையின் மீதே நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னார், கடந்த ஆட்சியில நம்முடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்கு முயற்சி செய்தார். ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராடினால், தொழிற்சங்கங்கள் போராடினால் அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு முயற்சித்தார். அப்போ இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்கட்சியாக உள்ளார். இப்ப நிலைமை என்ன அப்படின்னா, அது ஒடுக்கி 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 இன்றைக்கு அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் இன்றைக்கு எதிர்கட்சியாக மாறிவிட்டார். அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக மாறிவிட்டார். ஆளுங்கட்சியாக மாறியவர்கள் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் செய்ததை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நீங்களும்
அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போய்விடக் கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கையை நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக இன்றைய அரசுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். தோழர்களே, NHIS என்பது மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்பது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்காக. நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு மாதம் 300 ரூபாய், குறைந்தது 10 லட்சம் பேர் என்று வைத்துக் கொண்டால் கூட மாதந்தோறும் 30 கோடி, வருடத்திற்கு 360 கோடி, 4 வருடத்திற்கு 1440 கோடி ரூபாய். 4 ஆண்டுகளிலே ஒரு ஆசிரியர் அரசு ஊழியருக்கு அவர் பெறக்கூடிய சிகிச்சைக்கு அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கு. இந்த அரசாணை தெளிவாக சொல்லுங்க. அவன் என்ன சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? இது சம்பந்தமாக நாம் மாவட்ட அளவுல மாவட்ட கருவூலங்கள் முன்பாக போராட்டம் என்று அறிவித்தவுடன் மதுரையிலே யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தினுடைய பொது மேலாளர், MD இந்தியாவினுடைய பிரதிநிதி, மெடி அசிஸ்டனுடைய பிரதிநிதி நம்மை அழைத்து பேசினார். அவர்கள் பேசினார், ஏதோ நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி விடுவார்களோ என்று ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் அங்கே சென்றோம். NHIS திட்டத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இரவு பகலாக பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய நம்முடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் செல்வ கணேசனும் அங்கே நம்மோடு வருகை கொண்டார். அங்க போய் நம்முடைய கோரிக்கைகளை போய் அவருக்கு சொன்னார். அவர் நம்மகிட்ட கோரிக்கை, யாரு? யுனைடெட் இந்தியாவினுடைய பொது மேலாளர் நம்மிடம் கோரிக்கை வைக்கிறார். அவர் என்ன கோரிக்கை வைக்கிறார் தெரியுமா? உங்களிடம் 300 ரூபாய் பிடித்தம் செய்து எங்களிடம் அதில் 270 ரூபாய் என்னிடம் கொடுக்கிறார், திருப்பதாக ஒப்பந்தம். ஆனால் உங்களிடம் பிடிக்கக்கூடிய தொகையை தமிழ்நாடு அரசு எங்களிடம் தருவதில்லை. அப்புறம் எப்படி நாங்கள் உங்களுக்கு பணத்தை தர முடியும்? அவர் சொல்லுகிறார். ஆனால் தோழர்களே, எனவே அரசாங்கம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடமிருந்து பிடித்தம் செய்யக்கூடிய தொகையை காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் வைக்க வேண்டும் என்று கேட்டார். எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அந்த அரசாணை 160 வெளியிட்டிருக்கிறார்களே, அந்த 160 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அரசு ஊழியர்களிடம் பெறக்கூடிய அந்த 300 ரூபாயில் 270 ரூபாய் பிளஸ் அந்த GST சேர்த்து எவ்வளவு தொகை வருகிறதோ அதை மாதந்தோறும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்காது. ஒட்டுமொத்தமாக ஆண்டுக்கு எவ்வளவு தொகை அவர்கள் அந்த காப்பீட்டு நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டியமோ அந்த தொகை முழுவதையும் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 ஆண்டுகள் கழித்து அந்த செலுத்தப்பட்ட மொத்த தொகையை அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறதோ அதுல இருக்கக்கூடிய மீதி தொகை இருந்ததுன்னா அதுல 20% அவர்கள் அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசுக்கு திரும்ப செலுத்த வேண்டும். 20% அவர்களுடைய நிர்வாக செலவுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த அரசாணைகளை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த காப்பீட்டு நிறுவனங்களுக்கு செலுத்திய தொகையை விட கூடுதலான அந்த நிறுவனங்கள் அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு காப்பீட்டு தொகையாக வழங்கி இருந்தால் கூடுதலாக செலுத்தப்பட்ட தொகையை தமிழ்நாடு அரசிடமிருந்து காப்பீட்டு நிறுவனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த அரசாணைகளை தெரிவிக்கப்பட்டது.